எங்கே கிளம்பிட்டீங்க? அண்ணன் கால் பண்ணாப்புல வீட்டுக்கு வர சொன்னார், அதனால தான். அப்படியா? ஆமாம். கல்யாணமாக இவ்வளோ வருஷம் கழிச்சு கூப்பிட்றாங்க, அதான் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். போயிட்டு வாங்க சீக்கிரம். ம். அண்ணா வாடா. வரேண்ணா. சொல்லுண்ணா, வசூலி இந்த அன்னைக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், அது சொல்ல தான் கூப்பிட்டேன். சூப்பர்ண்ணா. நாங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள். ஏய், நீ வரணும் தான் சொன்னேன், நீங்கள் வரணும்னு சொல்ல. ஒப்பனா சொல்கிறேன்டா, ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் இருந்தால் போதும். நீ கூட்டம் இருக்கிறிய அழகாக தச்சு கூட்டம் தராத, ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால தான் நேர்லன்னு சொல்லாமல் இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கள் சொந்தக்காரங்களும் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் வருவாங்க. அங்கே வந்து எங்களையும் அசிங்கப்படுத்திட வேண்டாம். ஏங்க டேய், நாங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு போயிட்டே இருக்க. அண்ணா, அவள் என்னை நம்பி வந்தவண்ணா. நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னோன்னே அவள் என்னை விட அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. நம்ம மேலே கோவம் குறைஞ்சிச்சாட்டுக்குது, அதான் கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேட்டு வர சொன்னான். ஆனால் வந்தா அப்போ கூட நான் தான் உங்களுக்கு முக்கியமாக தோன்றல. இப்போ பாருண்ணா, எனக்கு அவள் தான் முக்கியம். உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க. விடு, இவெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்க போதா, பார்த்துக்கலாம். வாங்க, அண்ணன் என்ன சொன்னாங்க? துர்கா பிரியா, என்றைக்குமே உனக்கு நான், எனக்கு நீ. நமக்கு இடையில யாரும் வேணும்.